பண பரிவர்த்தனைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி நாகை மாவட்ட மீனவர்கள் மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தது. இதனால் மீன்பிடி வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியும் பண பரிவர்த்தனைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நாகை மாவட்டத்தில் உள்ள 54 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் தங்களின் வாழ்வாதாரம் கருதியும் வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மீனவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து இன்று 54 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். வியாபாரிகளிடம் பணம் இல்லாதனால நாங்கள் பிடிச்சிருந்த மீனை எங்களால் விற்க முடியல. அதனால் நாங்கள் காலகட்ட வேலை நிறுத்தம் வச்சோம். வேலை நிறுத்தத்தினால 10 நாளோட 10 நாளில் எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் பிடிச்சி, எங்களை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ரொம்ப கஷ்டம் பிடிச்சி, எங்கள் தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியல. நாங்கள் இப்போ போட்டு எடுக்கணும்னா டீசல், ஐஸ்வர்யாசன் எல்லாம் 1-லேருந்து 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அது பணம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பணமும் வரல கைக்கு. அதனால் போட்டு 10 நாள் எடுக்காமல் இருந்தோம். இப்போ இந்த நிலைமை கொஞ்சம் சீரடின்ற நம்பிக்கையில் இன்றைக்கி நாங்கள் தொழிலுக்கு போகலான்னு இருக்கோம்.